பாஜக கட்சியில் இருந்து அண்ணாமலை அவர்கள் அதிகாரப்பூர்வமாக இன்னைக்கு மத்தியானம் பார்த்தீங்கன்னா அவர் வெளியேறியிருக்காரு. பாஜக கட்சியில் இருந்து விலகினது மட்டும் இல்லாமல் எதுக்காக தான் விலகிறேன், இந்த முடிவு எடுக்க என்ன காரணம் அப்படிங்கிறதையும் வெளிப்படையாக அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு. அதுவும் முக்கியமாக தான் விலகிறதுக்கு முக்கியமான காரணம் தற்போது தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கிற விஜய் அவர்கள் அப்படிங்கிறதையும் தற்போது அந்த தகவலில் அண்ணாமலை அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு. ஸோ அப்படி அண்ணாமலை அவர்கள் திடீர்னு எதுக்காக தன்னுடைய மிகப்பெரிய உயிர் மூச்சு கட்சி அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த பாஜக கட்சியில் இருந்து அண்ணாமலை அவர்கள் இப்போ விலகியிருக்காரு. ஸோ விலகிறதுக்கு என்ன காரணம், முக்கியமாக முதல்வர் விஜய் அவர்களை எப்படி இந்த விஷயத்தில் அண்ணாமலை அவர்கள் சம்மந்தப்படுத்தி சொல்லியிருக்காரு அப்படிங்கிற முழு விவரம் எல்லாத்த பற்றியும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அண்ணாமலை அவர்கள் ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டின் பாஜக மாநில தலைவராக அவர் இருந்த வரைக்கும் பாஜக தமிழ்நாட்டில் வளர்ந்துக்கிட்டு வந்துச்சு. அண்ணாமலை அவர்களுக்கும் ஒரு நல்ல மதிப்பு எல்லா இடத்துலையுமே கிடைச்சிது. ஆனால் அண்ணாமலை அவரை பதவியில் இருந்து கீழே இறக்கிட்டு நயினார் நாகேந்திரன் அவரை பாஜக கட்சியின் தமிழ்நாட்டு தலைவராக நியமித்தாங்க. அதுக்கப்புறமா இந்த எலெக்ஷன் நடக்கிற வரைக்கும் அண்ணாமலை அவருக்கு பாஜக கட்சியில் இந்த பதவி தரப்போகிறாங்க, அந்த பதவி தரப்போகிறாங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் தொடர்ந்து சொல்லப்பட்டுக்கிட்டு வந்தாலுமே அண்ணாமலை அவருக்கு எந்த ஒரு உயர் பதவியும் பாஜக கட்சியில் தரலை. அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை அவருக்குன்னு மிகப்பெரிய அளவில் ஃபேன் பேஸ், ஆதரவாளர்கள் தமிழக அளவில் மிகப்பெரிய அளவில் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே கூட பாஜக கட்சியில் இருக்கிற நிறைய பேர் எல்லாருமே ஒவ்வொருத்தராக தொடர்ந்து ஓரம் கட்டப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க அண்ணாமலை அவருடைய பதவி பறிச்சதுக்கு அப்புறமா. ஸோ இது எல்லாத்தையுமே பல்ல கடிச்சிக்கிட்டு அண்ணாமலை அவர்கள் பொறுத்துக்கிட்டே இருந்தார். ஏன்னா அதிமுகவுடன் கூட்டணி சுமூகமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அண்ணாமலை பொறுத்துக்கிட்டே இருந்தாலுமே இப்போ கடைசியாக இந்த எலெக்ஷனுடைய ரிசல்ட்டு முக்கியமாக முதல்வர் விஜய் அவர்கள் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைஞ்சு தமிழ்நாட்டின் அரசியல் தலையெழுத்தையே அவர் மாற்றினதால அதிமுக ஒரு பக்கம் இரண்டாக உடஞ்சிக்கிட்டு பிச்சுக்கிட்டு போகிற நிலைமையில் அதிமுக இருக்காங்க. ஸோ அதிமுக கூட்டணிக்கு உள்ளே இருந்த பாஜக நிலைமையும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மோசமாக தான் இருக்குது. ஸோ தன்னை தொடர்ந்து புறக்கணிச்சிக்கிட்டே வந்த பாஜக தலைமை ஸோ அவங்ககிட்ட இருந்து இனிமேலும் நம்ம இருக்க வேண்டாம், தனியாக கட்சி துவங்கி நம்மளுடைய வழியை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் எப்போ எலெக்ஷன் ரிசல்ட் வந்து முதல்வர் விஜய் அவர்கள் ஜெயிச்சாரோ அப்போவே இந்த முடிவை அண்ணாமலை எடுத்துட்டாரு. ஏறக்குறைய ஒரு மாதமாக இந்த முடிவு பரிசீலனை பண்ணிக்கிட்டு இருந்த அண்ணாமலை அவருடைய ஆதரவாளர்கள்கிட்ட எல்லாருக்கிட்டையுமே விசாரித்து பரிசீலனை பண்ணிக்கிட்டு இருந்த இப்போ நேற்று இரவு டெல்லிக்கு போன அண்ணாமலை அவர்கள் அங்கே பாஜக தலைமை அவங்கள பார்த்து நான் பாஜக கட்சியில் இருந்து விலகிக்கிறேன் அப்படின்னு தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை அண்ணாமலை அவர்கள் பாஜக மேலிடம் தலைமைக்கு கொடுத்துட்டாரு. ஸோ இந்த சம்பவம் இன்னைக்கு மத்தியானம் நடந்திருக்கு. ஆனால் ஏற்கனவே அண்ணாமலை அவர்கள் அவருடைய ஆதரவாளர்கள் கூட அவர் நடத்தின அந்த பேச்சுவார்த்தை, அவர் நடத்தின அந்த கூட்டம், இது எல்லாத்துலேயுமே அண்ணாமலை அவர்கள் விலகிறதுக்கான காரணமாக அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத இப்போ அண்ணாமலை ஆதரவாளர்கள் அவர் விலகினதுக்கு அப்புறமா அந்த விஷயம் அந்த தகவலை வெளியிட்டுக்கிட்டு வராங்க. அதாவது அண்ணாமலை அவர்கள் இப்போ விலகிறதுக்கு முக்கியமான காரணம் அண்ணாமலை அவரை பாஜக கட்சியில் இருந்து ஓரம் கட்டப்பட்டது, அவருக்குன்னு ஒரு தகுந்த பதவி கொடுக்காம ஓரம் கட்டப்பட்டுக்கிட்டு வந்தது கூட ஒரு வகையில் அண்ணாமலை அவர்கள் பெருசாக இந்த விஷயத்தை எடுத்துக்கல. ஆனால் இப்போ சமீப நாட்களாக பார்த்தீங்கன்னா திமுக பாஜக கூட்டணி அமைக்கிறதுக்கான அந்த வாய்ப்புகள் இருக்குது. ஒரு மாதிரி லைட்டாக அந்த மாதிரியான பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான தகவல் நம்ம எல்லாருமே கூட கொஞ்சம் அரசல் புரசலாக கேள்விப்பட்டிருப்போம். பாஜக அவங்க கூட ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்த மாதிரியான முக்கியமான ஒரு சில அரசியல் சட்டங்கள் ஏற்றுறதுல சிக்கல் ஏற்பட்டு இருக்கு. திமுக அவங்களுடன் கூட்டணி வைத்து இந்த அரசியல் சட்டங்கள் எல்லாத்தையுமே ஏற்றிடலாம், பாஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற அந்த யோசனையில் பாஜக மேலிடம் இருக்கிறதா தெரிய வந்திருக்கு. ஏன்னா அதிமுக அவங்களும் பாஜகவுடன் சரியான ஒரு கூட்டணிக்கு இல்லை, ஏறக்குறைய உடஞ்ச கூட்டணியில் தான் இருக்காங்க. அதனால் திமுக அவங்களும் பாஜகவுடன் கூட்டணி வச்சுக்கிட்டா வழக்கு நிறைய திருட்டு வழக்கில் இருந்து தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற அந்த முடிவில் திமுக அவங்களுமே கூட இருக்காங்க. காங்கிரஸும் வெளியே போயிட்டதால பாஜகவுடன் சேர்ந்துடலாமா அப்படிங்கிற திட்டத்தில் திமுக அவங்களுமே யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ இது நடந்துச்சுன்னா இத்தனை நாட்களாக நம்ம திட்டிக்கிட்டு இருந்த ஒரு கட்சிக்கு கூட இப்போ கூட்டணி வச்சுக்கிட்டா நமக்கு அது செட் ஆகாது அப்படின்னு இப்போ அண்ணாமலை ஃபஸ்ட்டு அவர் பாஜகவை விட்டு வெளியே வரத்துக்கு முதல் காரணமாக இந்த காரணம் கூறப்படுது. அது மட்டும் இல்லாமல் முதல்வர் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டின் அரசியல் தலையெழுத்தையே அவர் மாற்றினதும் இப்போ அண்ணாமலை பாஜகவில் இருந்து விலகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாகவும் சொல்லப்படுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி முதல்வர் விஜய் அவர்கள் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி தமிழக அரசியல் களம் வேறு மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ முதல்வர் விஜய் அவர்கள் ஜெயிச்சதுக்கு அப்புறமா இப்போ இருக்கிற தமிழக அரசியல் களம் கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி தான் இருக்குது.
இதில் முக்கியமாக இப்போதைக்கு மிகப்பெரிய கட்சிகளாக இருக்கிற திமுக, அதிமுக இந்த 2 கட்சிகளையுமே மக்கள் மிகப்பெரிய அளவில் புறக்கணிச்சிருக்காங்க. ஸோ வருங்காலங்களில் இந்த 2 கட்சியுமே நிச்சயமாக தமிழகத்தில் இல்லாமல் போகலாம். மக்கள் எல்லாருமே 2 கட்சிகளையுமே ரொம்ப பெரிய அளவில் புறக்கணிச்சிருக்கிறதால நிச்சயமாக முதல்வர் விஜய் அவர்கள் வரும் காலத்தில் அவர் மிகப்பெரிய ஒரு ஆளுமை கட்சியாக இருப்பார். ஸோ அதே நேரத்தில் முதல்வர் விஜய் அவரை போலவே அதிரடியாக யோசிக்கக்கூடிய, அதிரடியாக செயல்படக்கூடிய அண்ணாமலை அவர்களும் தனி கட்சி துவங்கி அதே மாதிரி வர்ற 2029 நாடாளுமன்ற எலெக்ஷனுக்குள்ள தமிழக அரசியலில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை நிச்சயமாக தன்னால் கொண்டு வர முடியும் அப்படின்னு அண்ணாமலை நம்புறாரு. ஸோ அதனால் யாரும் வேண்டாம், நம்ம தனித்தே இனிமேட்டு அரசியல் களம் காண்போம் அப்படின்னு பாஜகவை விட்டு வெளியே வந்திருக்க அண்ணாமலை முதல்வர் விஜய் அவரால் தமிழக அரசியல் களம் கம்ப்ளீட்டாக மாறியிருக்கு. ஸோ இனிமேல் நம்ம அரசியல் நம்ம செய்யணும் தமிழ்நாட்டில் அப்படின்னா நம்ம தனியாக அரசியல் பயணம் செய்வோம் அப்படின்னு இந்த முடிவை தற்போது அண்ணாமலை எடுத்திருக்காரு அப்படின்னு அண்ணாமலை ஆதரவாளர்கள் அண்ணாமலை அவர்கள் பாஜகவில் இருந்து இன்னைக்கு விலகினதுக்கு இதுதான் பின்னாடி இருக்கிற முக்கியமான காரணம் அப்படின்னு அவருடைய ஆதரவாளர்களை இந்த விஷயத்தை சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அண்ணாமலை அவர்கள் எடுத்திருக்க இந்த முடிவு சரியான முடிவு தானா? பாஜகவில் இருந்து விலகினது சரியா தவறா? உங்கள் கருத்தை சொல்லுங்கள்.